கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சியின் ஆத்துமநேசரின் அங்க மகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இயேசு இந்த பூமிக்கு வந்து எனக்காக உங்களுக்காக பாடுகளை அனுபவித்து நமக்கு ஒரு பரிசுத்த விடுதலையை தந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இந்த நாள் தியானத்திற்கு போவதற்கு முன்பதாக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இருதயத்தின் கண்கள் மூலமாக பேசுவோமா? நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான புதியதொரு நாளின் காலை பொழுதுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீங்கப்பா. விசேஷித்த விதமாய் ஆத்துமநேசரின் அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிற நாங்கள் உம்முடைய பலத்தினால் இடைகட்டப்படவும் உம்முடைய நன்மைகளினால் கிருபைகளினால் முடிசூட்டப்படவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறீங்க. விசேஷமாய் எங்களுக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அன்பை நினைத்து பார்க்க உதவி செய்திருக்கிறீங்க. இந்த நாளின் தியானத்தையும் கர்த்தர் விதமாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. கிருபையின் பிரசனத்திற்கு முன்பாக தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு ஆத்துமநேசரின் சிரசு. ஆத்துமநேசரின் சிரசு. அதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை நான் முதலாவது வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 27 30 வரையிலுமான உள்ள சுருக்கத்தை முதலாவது வாசிக்கிறேன். போர் சேவகர் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவர் அறைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். போதனை இரட்சகருடைய திரு சிரசை குறித்து முந்தின தியானங்களிலே 2 குறிப்புகளை பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் சில குறிப்புகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசுவின் சிரசில் முள்முடி சூட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். இயேசு முள்முடி சூட்டப்பட்டதை பரிசுத்த லூக்கா தவிர மற்ற 3 சுவிசேஷகர்களும் சொல்லுகிறார்கள். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்யும்படி முள்முடி சூட்டி தண்டித்தான். இதுதான் உண்மை. பிலாத்து இயேசுவை விடுதலை செய்யும்படி முள்முடி சூட்டி தண்டித்தான். இரண்டாவதாக இயேசுவின் சிரசில் அடித்தார்கள். அவர் முதுகிலும் அடிபட்டார், கன்னத்திலும் அடிபட்டார், முகத்திலும் அடிபட்டதோடு தலையிலும் அடிபட்டார். செங்கோல் என்று பரியாசமாக யூதர் கொடுத்த நாணல் கோலையே பிடுங்கி முள்முடியின் மேல் அடித்து அழுத்தினார்கள். அதோடு கூட அநேகர் தங்கள் விரல்களை மடக்கி அவரை குட்டினார்கள் என்பதாகவும் மார்க்கு 14:65 வாசிக்கிறோம். மூன்றாவதாக இயேசுவின் சிரசுக்கு மேல் ஒரு வாசகம் எழுதி வைக்கப்பட்டது. இந்த வாசகம் 4 சுவிசேஷகராலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவை ஒன்றுக்கு ஒன்று வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டிருந்தாலும் பொருளில் எல்லாமே ஒன்றுதான். அவர்களில் பரிசுத்த யோவான் காட்டிய வாசகம்தான் ஒரு பூர்ணமான வாசகம் என்று சொல்ல வேண்டும். அதாவது நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. 4 சுவிசேஷகரும் காட்டிய வாசகத்தில் உள்ள வார்த்தைகளில் ஒன்றையும் விடாமல் பூர்ணமாய் அமைத்து ஒரு வாசகம் எழுதினால் அதை எப்படி எழுத வேண்டும் என்றால், நசரேயனாகிய இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்றாவது, யூதருடைய ராஜாவாகிய இவன் நசரேயனாகிய இயேசு என்றாவது இருக்க வேண்டும். யூதருடைய ராஜா என்ற வார்த்தைகள் 4 சுவிசேஷகராலும் வரையப்பட்டிருக்கிறது. இரட்சகருடைய சிரசுக்கு மேல் வைக்கப்பட்ட வாசகத்தில் நசரேயன், இயேசு, ராஜா இந்த 3 வார்த்தைகள் விசேஷித்தவைகள். நசரேயன் என்ற பதம் இரட்சகரின் தீர்க்க தரிசன தொழிலையும், இயேசு என்ற பதம்
அவருடைய ஆசாரியத்துவத்தையும் ராஜா என்ற பதம் அவருடைய ராஜத்துவத்தையும் குறிக்கின்றன. ஆகவே நமது இரட்சகரின் முத்தொழிலும் சிலுவையின் மேல் சிலுவையின் மூலமாக விளம்பரம் பண்ணப்பட்டது என்று நாம் அறிய வேண்டும். தியானம். ஆத்துமாவே, இயேசுவின் சிரசில் மேல் இருக்கும் முள்முடியை நோக்கி தியானம் செய். அவர் பிலாத்துவின் நியாயஸ்தலத்தில் உள்ள ஒரு அறையிலிருந்து முட்கிடத்தோடு எழுந்தருளியாகிறார். அவர் எனக்காக மனுஷ அவதாரம் எடுக்கும்படியாக பரலோகமாகிய தங்க அரண்மனையிலிருந்து புறப்பட்டு அதன் பொத்தள வீதிகளை கடந்து வஜ்ரக்கல் மதிலை தாண்டி இரத்தின வாசலில் மிதித்த போது அவர் சூரியனாய் என்னுடைய விசுவாச கண்ணுக்கு விளங்கினார். வாசல் காக்கும் தூதர்கள் தங்கள் வெள்ளி எக்காலங்களை பலமாய் ஊதி தங்கள் பொன் சுரமண்டலங்களால் சேனைகளையுடைய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன என்று வாழ்த்தினதை என் ஆத்துமா கேட்டது. அவருடைய வஸ்திரம் ஒளிமயமாயும் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் மணமாயும் இருந்தது. அவர் மரியம்மாளின் மாம்ச வாசலை கடந்து புறப்பட்ட போது பரலோகத்தின் தூதர் அனைவரும் பூலோகத்திலே கீதம் பாட அவர் பாடலையும் கேட்டேன். ஆனால் இப்பொழுதுடைய சிரசின் மேல் தேவனுக்கு மகிமை, பூமிக்கு சமாதானம், மனுஷருக்கு பிரியம் என்கிற அந்த ஒரு வாசகத்தை அன்றைக்கு கண்டேன். பிலாத்துவின் அரண்மனைக்குள்ளிருந்து இப்பொழுது வெளியே வருகிறார். அவருடைய ரூபம் என் ஆத்துமாவை கீழே தள்ளி விடுகிறது. என் கண்ணை கசக்கியது, தண்ணீராய் நீராய் கண்ணீராய் பிழிகிறது. காலை தடுமாற செய்து மூளையை சிதறடிக்கிறது. ஆவியில் துயர ஆக்கினையை கொளுத்தி பெருமூச்சால் புகைய செய்கிறது. உடம்பை சீர்க்க செய்கிறது. உடம்பில் சிவப்பு அங்கி, கையில் மூங்கில் தடி, சிரசிலோ முள்முடி, முகத்தில் உமிழ்நீர். இது என்ன காட்சி! இது என்ன துயர காட்சி! இது என்ன வியாகுல காட்சி! எல்லாவற்றுக்கும் மேலாக என் சொந்த பாவங்கள் பிலாத்துவின் அரண்மனைக்குள்ளே போய் என் இயேசுவை காலா கோலமாக்கிவிட்டதே. ஆதியில் பிசாசு சர்ப்பத்துக்குள் புகுந்து ஆதி தாய் தந்தைகளை வியாகுலப்படுத்தினதைப் போல என் இளவயதின் பாவங்கள் அத்தனையும் என் ஆத்துமநேசரை வருத்தப்படுத்திற்றே. வாலிபத்தின் பாவங்களும் முதிர் வயதும் பாவங்களும் பலருக்குள் சென்று பல மாதிரியாய் வேஷம் போட்டு என் ஆத்துமநேசரை துன்பப்படுத்திற்றே. என் பாவங்களில் சில சவுக்காகவும், சில மூங்கில் தடிக்குள்ளும், சில சிவப்பு அங்கிக்குள்ளும், சில பாவங்கள் உமிழ்நீருக்குள்ளும், சில பாவங்கள் முள்முடிக்குள்ளும் புகுந்து கொண்டு என் ஆத்துமநேசரை அவமானப்படுத்துகின்றது. எங்கள் அக்கிரமங்களில் சில அன்னாவாகவும், சில சேவகராகவும், சில யூதராகவும், சில பிலாத்துவாகவும், சில ஏரோதுவாகவும் அருவப்பட்டு அதிகாரம் செய்கின்றது. என் தோஷங்களில் சில ஆணியாகவும், சில சுத்தியலாகவும், சிலுவையாகவும் இருந்து என் இரட்சகரை பாடுகளுக்கு உட்படுத்துகின்றதே. இவற்றையெல்லாம் என் ஆத்துமா விசுவாசத்தால் காண்கிறது. இரட்சகரே, இந்த பாவியையும் நீர் மறுபடியும் அது கிருபையில் பங்கு பெற கூப்பிடுகிறீர் அப்பா. இது என்ன அன்பு! இது என்ன நேசம்! வியாகுலம். இரட்சகா, முது தலையில் முள்முடியோ, கையில் மூங்கில் தடியோ, இது என் பாவமே. முகத்தில் உமிழ்நீரோ, முதுகில் வாரடியோ, இது என் பாவமே. விசுவாச பரவசம். காபிரியேலே கேள், மிகாவேலே செவிகோடு, தேவதூதர்களே வாருங்கள், வானாதி வானங்களே கேளுங்கள். சர்வலோக ராஜா பூலோக பட்டண பிரவேசம் வந்தபோது அங்குள்ள குடிகளெல்லாம் ஏகமாய் கூடி அவருக்கு பட்டத்து அங்கியாக ஒரு சிவப்பு சட்டையையும், செங்கோலாக ஒரு மூங்கில் தடியையும், கிரீடமாக ஒரு முள்முடியையும் இதோ வெகுமானம் பண்ணுகிறார்கள். இதைவிட அவமானம் உண்டோ? இந்த பெரும் பாவிகளில் நானும் ஒரு பாவியாயிருக்கிறேனே. என் குற்றத்தை ரட்சியும் இரட்சகா, என் குற்றத்தை மன்னியும் மன்னியும் மன்னியும். ஆத்துமாவே, இரட்சகர் முள்முடி சூடப்பட்ட பிறகு அந்த முள்முடியின் மேல் தடியால் அடிக்கப்படுகிறார். சத்துருக்கள் முன்போல கையால் அடித்தால் தங்கள் கையில்
முள் தைக்கும் என்று எண்ணி அவருடைய கோலையே பிடுங்கி அவரை அடிக்கிறார்கள். இரட்சகா, நீ கன்னத்தில் அடிபட்டீர், முகத்தில் அடிபட்டீர், முதுகில் அடிபட்டீர், தலையாவது தப்பாதா? முள்முடி சூடுவதற்கு முன்பதாக உமது சிரசில் பட்ட குட்டும் அடியும் போதாதா? முள்முடி மேலும் அடிபட்டு முள் அழுந்த வேண்டியதா? என் தலையின் மூளையால் நான் யோசித்து செய்த எல்லா பாவங்களும் நிவர்த்தியாகும் பொருட்டு உமக்கு சூடப்பட்ட முட்கிடத்தின் முள் உமது மூளை மட்டும் இறங்க வேண்டியிருந்ததால் சத்துருக்கள் இப்படி உம்முடைய திரு சிரசில் அடித்து முள்ளை பதிய செய்கிறார்களோ? என் ஆத்துமா இவ்வாறாக புலம்புகிறது. அப்பா, நீ சிலுவையில் தொங்குகையில் உமது சிரசின் மேல் ஒரு வாசகம் எழுதி வைக்கப்பட்டிருக்க என் சரீரத்தின் கண் காண்கிறது. என் ஆத்துமா இப்பொழுது தியானிக்கிறது. பிலாத்து உமது மரணாக்கினையின் முகாந்தரத்தை சகலரும் அறியும் பொருட்டு நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி வைத்தான். சிலர் அந்த வாசகத்தை மாற்றி யூதருடைய ராஜா என்று சொன்னதாக எழுத சொன்னார்கள். அது இனி மாற்றப்படுமா? பிலாத்துவா அப்படி எழுதினால்? இல்லை. அப்படி எழுதும்படி பிலாத்து தேவனுடைய ஆவினாலே கட்டளை பெற்றான். ஆம், பிள்ளையாம் இஸ்ரவேலை சபிக்க வாயை திறந்தால் வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருந்ததைப் போல பிலாத்துவும் யூதரும் இயேசுவை அவமானப்படுத்த பிரயத்தனப்பட்டால் மகிமை வெளிப்படுத்தப்பட்டது. பிலாத்து அதை மாற்ற அப்புறம் பிரியப்படவில்லை. நான் எழுதினதே என்று சொல்லிவிட்டான். இது என் ஆத்துமாவுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. பிலாத்துவே, இந்த புத்தி உமக்கு முன்பே இருந்திருந்தால் உம்மை நீதிமான் என்று நான் ரொம்ப புகழ்ந்திருப்பேன். ஆத்துமாவே, அந்த வாசகத்தை படி. அதிலே காண்கிற யாவரும் தங்கள் தலைகளை துலுக்கி உதட்டை பிதுக்குகிறார்கள். யூதருடைய ராஜாவான கீழே இறங்கி வா என்று சொல்லுகிறார்கள். என் ஆத்துமா அந்த வாசகங்களை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறது. நான் அவருடைய நிர்வாண கோலத்தையும் உமிழ்நீர் முகத்தையும் முள்முடி சூடியிருக்கும் சிரசையும் ஆணிகளில் தொங்கும் உடலையும் பார்த்து என் இயேசுவை அற்பமா எண்ண மாட்டேன். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் எண்ணலாம். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். நம்முடைய மீறல் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அவர் வல்ல நாமம் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு, மேய்ப்பனை வெட்டு என்பதை போன்ற வார்த்தைகள் என் ஆத்துமனேசருடைய சிரசின் மேல் தொங்குகிற அந்த பலகையின் மேல் எழுதப்பட்டு இருக்கிறதை என் ஆத்துமாவின் கண்களுக்கு மத்தாப்பு வெளிச்சமாய் தெரிகிறது. நான் நாசரேத்திலிருந்து எழுந்தருளியான தெய்வீக தீர்க்கதரிசி சின்னத்திலே முழங்காலில் நின்று உபதேசம் கேட்பேன். பெத்லகேமில் பிறந்த இயேசுவாகிய தெய்வீக ஆசாரியனிடத்திலே நொறுங்குண்ட இதயமாகிய என் பலியை சமர்ப்பிப்பேன். என் ராஜாவை பணிந்து குனிந்து வணங்குவேன். யூதரும் மற்ற அநேகரும் அலங்கோலமான ஒரு உடலை சிலுவையிலே காண்கிறோம், முள்முடியையும் மேலெழுத்து வாசகத்தையும் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நானோ, என் ஆத்துமாவோ அவைகளில் ஒன்றையும் காண்கிறதில்லை. எனக்கு முள்கிடம் அல்ல, ஜீவக்கிடமும் நிர்வாண தேகம் அல்ல, நீதியின் நிலையங்கியும் சிலுவை அல்ல, சிம்மாசனமும் ஆணிகள் அல்ல, அன்பும் பலபாசையுள்ள வாசகம் அல்ல, பலவர்ணமான வானவில்லும் தெரிகின்றது. முற்பிதாக்கள், தரிசனக்காரர், பரிசுத்தவான்கள், புலவர்கள், தீர்க்கதரிசிகள், அரசர்கள், ஆசாரியர்கள் முதலிய பரிசுத்தவான்களின் ஆவிகள் சிலுவையின் முன் நின்று கர்த்தரை பணிகின்றன. தேவதூதரும் பரமண்டல அதிகாரங்கள் அனைத்தும் சிலுவையின் மேல் பறந்து நிழலிட்டு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானவர் சகல கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற பாத்திரராய் இருக்கிறார் என்று துயரமாய் பாடுகிறார்கள். என் ஆத்துமாவின் பரம காட்சி அதன் துக்கத்தை ஆற்றுகிறது. அது தன் ஆணவத்தில் இனி நிலைத்திராது. அது தன் பொறாமையை இனி ஸ்தாபிக்காது. அது சிலுவையின் முன் விழுந்து சிலுவையின் மேல் தொங்கும் தன் ராஜனை நமஸ்கரிக்கிறது. ஓ விசுவாச வணக்கம். முள்முடி தாங்கும் சிரசே நமஸ்கார், கோல் அடி தாங்கும் சிரசே நமஸ்கார்,
தெய்வீக தீர்க்கதரிசியே நமஸ்காரம், தெய்வீக ஆசாரியரே நமஸ்காரம், தெய்வீக ராஜாவே நமஸ்காரம், நமஸ்காரம். தியானத்தை கவனிக்கிற தேவஜனமே, என் இயேசுவானவர் எனக்காக நமக்காக இவ்வளவாய் வேதனைகளை அனுபவித்திருக்கிறார். அந்த வேதனைகளை உணர்ந்திருக்கிற நாம இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே, எனக்காகத்தானே இத்தனை பாடுகளும், எனக்காகத்தானே இத்தனை வேதனைகளும், எனக்காகத்தானே இத்தனை அவமானங்களும், என்னையும் மன்னியும் என்று சொல்லுவோமா? நேசிக்கிற ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு எங்களையே தாழ்த்தி தருகிறோம். எங்கள் பாவங்கள் நிமித்தமாய், எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாய், எங்களுடைய சாபங்கள் நிமித்தமாய், எங்கள் மீறுதல் நிமித்தமாய் எங்களுக்காகவே நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறீர். அதை உணர்ந்து அந்த நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் நிச்சயத்தோடு எங்களையே உடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. காலை நேரத்திலும் தங்கள் தங்கள் பணிகளுக்கென்று புறப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய விசேஷ கிருபைகளால் அலங்கரி உம்முடைய முகத்தின் சாயங்களை பிள்ளைகளை பிரகாசிப்பை கேட்டும். நன்மையினாலும் கிருபினாலும் முடிசூட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மெய்யாகவே இயேசுவின் பாடு மரணங்களை குறித்து தியானிக்கிற நாம் அவருடைய அங்க மகத்துவங்களை குறித்து பார்க்கிற பொழுது இவை அத்தனையும் எனக்காகவே என்று சொல்லி அவருடைய கருத்திலமை தந்து நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் அவருக்காக பரிசுத்த ஜாதியாய் ஓடுவோம். பரலோகத்தை நம்முடைய இந்திய மக்களால் நிரப்புவோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. God bless you.